தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையைப் போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவலை. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 1 காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர். அமைச்சர் யார் என்றே தெரியாத அர்ச்சகர் பக்தர்களிடம் வசூலிப்பது போல பணம் கேட்ட கொடுமை. தொண்ணூறு சதவீதம் அதிமுகவினர் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு கருத்து. தாவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேரத்துக்கு பொறுப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. தாவேகா பிள்ளை பிடிக்கிற மாதிரி எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க அப்படி இல்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் பல கட்சிகள் தோற்றுவிட்டது என்ற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு தமிழிசை பதிலடி. ஆதவ் அர்ஜுனாவுக்கு எனது கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி இல்லை இன்னொரு கட்சியில் சேரலாமா சேரக்கூடாதான்னு ஒரு கட்சி முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்ற அவரே பாஜகவால் கூட்டணி வைத்ததுனால தான் சில கட்சிகள் தோற்று போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். புள்ள பிடிக்கிற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு எல்லா கட்சியிலிருந்து பிள்ளைங்களை பிடிக்கிற மாதிரி புள்ள பிடிக்கிறாங்க மாதிரி இப்போ தாவேகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கவிருந்த நிலையில் திடீரென தள்ளி வைப்பு. சிங்கப்பெண் படையை தொடங்கி வைக்க முடியாதவர் பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வார் என டிடிவி தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கள ஆய்வு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டித்தது திமுக. ஜூன் 10ஆம் தேதி வரை கள ஆய்வு அறிக்கையினை சமர்ப்பிக்க அவகாசம். தாவேகாவினர் தங்கள் பகுதிகளில் நீர்மோர் பந்தல்களை திறக்க வேண்டும் என தாவேகா தலைமை உத்தரவு. பழச்சாறு, இளநீர், மோர், குடிநீர், வெள்ளரிக்காய், நுங்கு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் எனவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தல். கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த நிலையில் தான் வசித்து வந்த அரசு பங்களாவை காலி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகம் அருகே தெய்வ சிகாமணி தெருவில் உள்ள புதிய வீட்டிற்கு குடும்பத்தினருடன் பால் காய்ச்சி குடியேறினார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தடை கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு வழக்கு. டெல்லியில் சட்ட நிபுணர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியதைத் தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார்? யுபிஎஸ்சி ஒப்புதல் அளித்துள்ள புதிய டிஜிபியை இன்று அறிவிக்கிறது தமிழக அரசு.
அரசு நிர்ணயித்த கல்வி கட்டண விவரங்களை விளம்பரப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகளில் விளம்பரப்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நாமக்கல், திருப்பத்தூர், திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை அலங்காநல்லூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளை. கைரேகை வல்லுநர்கள் உதவியுடன் மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை. காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் குடிநீர் இணைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த ராட்சத குழாய்கள் எரிந்து சேதம். குடிநீர் குழாய்கள் தீப்பிடித்து எரிந்ததால் வானுயர எழுந்த கரும்புகை மூட்டத்தால் மக்கள் பாதிப்பு. இந்தியாவில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை. உகாண்டாவில் இருந்து பெங்களூரு திரும்பிய பெண் பயணியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாதை அடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. தொழில்நுட்ப ரீதியிலான அனுமதி மற்றும் கண்காணிப்பின் மூலம் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். காணொலி மூலம் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. பெங்களூருவில் ஆளுநர் இல்லாததால் அவரது செயலாளரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். டெல்லி காங்கிரஸ் தலைமை உத்தரவை ஏற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக சித்தராமையா விளக்கம். தங்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாகவும் பேட்டி. Prime Minister of the country. ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡಿದ್ರು ವಿರೋಧ ಪಕ್ಷದವರು, including none other than Prime Minister of the country. கர்நாடக மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்து சித்தராமையா விலகிய நிலையில் அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்பார் என தகவல். ஜூன் 1ஆம் தேதி முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பதவி ஏற்பார் என எதிர்பார்ப்பு. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, திரிபுரா மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை அறிவித்தது பாஜக தேசிய தலைமை. விரைவில் பல்வேறு மாநிலங்களில் மாற்றங்களை கொண்டுவரவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகள், வைர நாமம் மற்றும் தங்க விளக்கு மாயமாகியுள்ளதாக புகார். முழுமையான அறிக்கை அளிக்குமாறு கேரள மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.